வணக்கம் அஸ்ட்ரோ அருண்ஜி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நவம்பர் மாதம் 2025 கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துவை எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், ஒரு கிரகமும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, சஞ்சரிக்கும் பொழுது, பார்வை பார்க்கும் பொழுது, பெயர்ச்சி பெறும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம ஆண்டு கிரகமா இருந்தாலும் சனி, குரு, ராகு, கேது, மாத கிரகமாகிய செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் போன்ற கிரகங்களோட அமைப்புகள் பொறுத்து எப்படி இப்போ நவம்பர் 2025 கும்பராசிக்கு தாக்கத்தை கொடுக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி முடிந்து இப்போ மீனராசிக்காரங்களுக்கு தான் ஜென்ம சனி நடக்குது. ஸோ இப்போ பாத சனி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு சனி 2ஆம் இடத்துல, குரு 5ஆம் இடத்துல இருந்தவர் இப்ப பாருங்க அதிவக்ரமாக 6ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார். ஸோ 6ல இருந்து என்ன பார்க்கிறார்? 12ஆம் வீட்டை பார்க்கிறார், 10ஆம் வீட்டை பார்க்கிறார், 2ஆம் வீட்டை பார்க்கிறார். ஸோ இது என்ன வரும்னா, இதுவரை கொஞ்சம் சில விஷயங்களை எதிர்கொண்டு பண விஷயம்காக எதிர்கொண்டு இருக்கிறவங்க, ஒரு லோன் சப்போர்ட், ஒரு பினான்சியல் சப்போர்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், எம்ப்ளாயீஸ், ஐடி எம்ப்ளாயீஸ், இந்த மாதிரி வெளிநாட்டில் வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டிராவலிங் அது மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் பண உதவி கிடைக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ உண்டு. ஒரு மாதிரியான அடுத்த லெவல் ஆஃப் மூவ்மெண்ட்டு, இதுவரை கிடைக்க வேண்டியது விசா கரெக்டாக கிடைக்கிறது, நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இப்போ கொஞ்சம் கிளிக் ஆகுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு புதுசாக ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிறது, வேலை நிமித்தமாக நம்ம எதிர்கொண்டுட்டு இருந்தவங்களுக்கு டக்குன்னு ஒரு வெளி மாநிலம் வெளிநாடுக்கு போகக்கூடிய மாற்றங்கள் கொடுக்குது, அபிவிருத்திக்காக லோன் ப்ராசஸிங் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு லோன் கிடைக்கிறது, டாப் அப் லோனு, அந்த லோனு, அல்லது சில ஒரு வண்டி வாகனத்தை வாங்குறதுக்கு ஒரு கார் லோன் போட்டு வாங்குறது, ஒரு சின்ன பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, அது மாதிரி சில பாசிட்டிவான குடுக்கல் விஷயங்கள், பண வரவு விஷயங்கள், அடுத்தவங்கள பணம் என்று சொல்லப்படுகிற 6ஆம் இடம் வலுப்பதுனால அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இதனால கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் டெவலப்மெண்ட்டும் இருக்குது அப்படிங்கிறத நீங்க கும்பராசிக்காரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துல முழுசா 7 நாட் சனியிலிருந்து விலகி வரக்கூடிய கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குருவின் பார்வை ராசியிலிருந்து விலகி 2ஆம் இடம் 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பண வரவு கொடுக்குது, கேஷ் ஃப்ளோ கொடுக்குது, சுப விரயங்களும் கொடுக்குது, செலவுகளும் கொடுக்குது, வருமானத்தையும் கொடுக்குது. ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக நல்லது. இதுல ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களாம் கொஞ்சம் வயது அதிகமாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நோய் விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். நோய்த்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு உச்ச குரு வரும் பொழுது கொஞ்சம் அந்த லைஃப் ஸ்டைல் ஓரியன்ட் டிசீஸ் சொல்லக்கூடிய அந்த பிபி, சுகர் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய அமைப்புகள், பாடி ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி போகக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது குரு 5ல் இருக்கிறவர் 6க்கு வரார், சனி 2ல் இருக்கார், ராகு ராசிக்குள்ளேயே இருந்து குரு பார்வையிலிருந்து விலகிறார், 7ஆம் இடத்துல இது இருக்கார். ஸோ நீங்க பழகக்கூடிய நபர், கொலீக்ஸு, கஸ்டமர்ஸு, கிளைண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஏன்னா இப்போ ராகு கேதுகள் உங்க ராசியே ஆண்டிருக்காங்க. புதுசா வரவங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வராங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் பண்றாங்க, ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா நீங்க பார்த்து அவங்க எப்படி அவங்க கொடுக்கலாமா, பணம் வருமா, அது நல்லவங்களா, அவங்க பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி கொடுக்கணும். நமக்கு ஏதோ ஒன்று ஆதாயம் வரட்டும் அப்படின்ட்டு நீங்க அதிக சமயோஜிய யோசனை இல்லாமல், புத்தி இல்லாமல் நீங்கள் உடனே செயல்படக்கூடாது. ஏன்னா ராகு கேதுகள் லக்னம் ராகு 7ஆம் இடத்துல சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் ஏமாந்தோம்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடியவர் நமக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகள், நம்ம தேவையற்ற ஒரு உறவாக, தேவையற்ற ஒரு டீல் பண்ணக்கூடிய அமைப்புகள் போயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூ ஹேவ் டு டூ யுவர் டியூ டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன ஒரு விஷயம் என்ன பண்றீங்களோ அவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு தெளிவா யோசிச்சு பண்ணக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க, வெளிநாடு வர்த்தகம் பண்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நவம்பர் மாதம் வரக்கூடிய அமைப்புகள் காத்திருக்குது. இதே மாத கிரகத்தின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் கிட்டத்தட்ட 8ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் 9, 10 அது மாதிரி சஞ்சரிக்கிறார். குருவின் பார்வையும் கொஞ்சம் பெறுகிறார். அதே சமயத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டுக்கு போய் குரு பார்வை பெறுகிறார் மாதத்தின் செகண்ட் ஹாஃப். ஸோ நவம்பர் மாதம் 3வது வாரத்திலிருந்து பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு புது தொழில் அமைக்கிறது, புது பார்ட்னர் கிடைக்கிறது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா
குடும்ப வாழ்க்கை அமையிறது, நம்ம லேட் ஆனாலும் மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் அமையிறது, அது மாதிரி சில பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் 9ஆம் வீட்டிலேயே சுக்கிரன் வரும்பொழுது அப்பா விஷயங்கள், அப்பா மூலமா வரக்கூடிய சில ஆதாயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல உங்களுக்கு வந்து அந்த சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், அதுல புதன் பாருங்க, இந்த மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் நவம்பர் 2nd வீக்ல இருந்து நல்லாவே வந்து தேர்ச்சி பெறக்கூடிய, கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவா அவங்க படிக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் ஆர்வமா படிக்கிறது, ஃபோக்கஸ் அதிகமாகிறது, கொஞ்சம் கிளாரிட்டி வர்றது, அடுத்து என்ன படிக்கணுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி வரக்கூடிய அமைப்புகள், ஹையர் ஸ்டடீஸ், அது மாதிரி விஷயங்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அந்த புதன் குருவின் பார்வை பெறும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கும்பராசிக்கு வேணுங்கிற அந்த ஒரு பொதுவான பலன்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அருமையான அமைப்புகள் கண்டிப்பா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மாத கிரகத்தின் சஞ்சாரமா இருந்தாலும் சரி, ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த அதிவகரமாக குரு வந்து 6ஆம் இடத்துக்கு வந்து 10ஆம் வீடு, 12ஆம் வீடு, 2ஆம் வீட்டை பார்ப்பதுதான் அருமை. அது வந்து இதுவரை சில முயற்சிகளுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நீங்கள் ஜாதகத்தை போட்டு நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, நீங்க வந்து அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தீங்களா, சதய நட்சத்திரத்துல பிறந்தீங்களா, அல்லது புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தீங்களாங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்ற தசாபுக்திகள் குரு, சனி, புதன் இப்ப என்ன திசை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து பாத்தீங்கன்னா மெயினா இப்போ ஒரு 30 வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சதய நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா ராகு திசை முடிஞ்சு, குரு திசை முடிஞ்சு, இப்போ சனி திசை போயிட்டு இருக்கும். சில பேருக்கு புதன் திசை ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்கிற பொறுத்து அந்த புதன் எந்த ஆதிபத்தியம் பெறுகிறார், லக்னாதிபதியாக வருகிறாரா அல்லது அந்த லக்னத்துக்கு யோகமான ஒரு கிரகமா வருகிறாராங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாற தசா புக்திகள் வைத்து பார்த்து எந்த மாதிரி ஒரு முடிவுகள் நீங்க எடுக்கலாம், எந்த நேரத்தில் நீங்க வேலையை மாறலாம், எந்த நேரத்துல வந்து நல்ல விஷயங்கள் growth வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு, எந்த விஷயத்துல நம்ம வந்து சர்வைவ் ஆகலாம், அதாவது எந்த ஒரு 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 ஆர்கானிசம், ஒரு பிளான்ட், ட்ரீ, ஒரு செடி கொடியா பார்த்தீங்கன்னாலும் காய்க்கும் காலம் இருக்கு, பூக்கும் காலம் இருக்கு, இலை உதிர் காலம்னு இருக்கு. அதே மாதிரிதான் மனிதனும் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் நம்ம ப்ரொடக்டிவா இருக்க முடியாது, எல்லா நாளும் நமக்கு சாதகமாக எல்லா சமயமும் இருக்காது. ஸோ நம்மளுக்கு சாதகமான சமயம் என்னங்கிறத தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை நம்ம செய்வேனானால் நம்மளுடைய இன்புட்டுக்கு அருமையான ஒரு அவுட்புட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், தேவையற்ற சமய விரயங்கள், நிதி விரயங்கள், பண விரயங்களை தவிர்த்து தக்க விஷயங்களை தக்க நேரத்தில் செய்து எந்த விதத்திலும் மனக்குழப்பமாகாமல் நம்மளுடைய கர்மா என்ன, நம்மளுடைய பிராப்தம் என்னங்கிறதை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பட்டமையானால் வாழ்க்கையில் எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.